அண்ணாமலை டெல்லிக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா, இங்க ஆர்டி டீமும் அதே டைப்ல இன்னொரு ரிப்போர்ட் நாங்களும் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாருன்னா, கடைசியா நாம பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், உடையார், முதலியார், யாதவர், தேவேந்திர குல வேளாளர் 4 சமூக தளத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாரிவேந்தர் பொதுத்தளத்துக்குள்ளே மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான். இந்த கட்சிகள் 4 பேரையும் நம்ம சேர்த்து தாமரையில 11.4 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிறோம். முபாரக் கிருஷ்ணசாமியை தவிர்த்து ரெட்டலையில 20 விழுக்காடு ஓட்டு தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அப்ப 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகும். இதை நம்ம செய்ய தவறணும்னா 2024 மாதிரி நம்மளை சின்ன ஃபோல்ஸ்ன்னு காட்டி 29 நம்மளை காலி பண்ணிடுவாரு, டிச் பண்ணிடுவாருங்கிறத தெள்ள தெளிவா அண்ணாமலை பிஎம்ஓக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள இவர் ஒரு வேளையில டிச் பண்ணுனா அடுத்து நாம நிராயுத பாணியா அனாதையா நின்றுடக்கூடாது, அடுத்த கட்ட அரசியல் முடிவை எடுத்து செய்யணுங்கிறதுல சீமான் தொடர்பாட்டு அண்ணாமலை அவராட்டு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசியலை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. அது மாற்றம்னு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு சீமான ஒரு தலைவரா நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுல பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். பெரிய கவுண்டர் பிஜேபி டிச் பண்ணா சின்ன கவுண்டர் அதற்கு எதிர்வினைய செய்யறதுக்கு ஒரு தயாரிப்பு பணிகள்ல அண்ணாமலை ஈடுபடுறாரு. நான் உடனே அந்த அலையன்ஸ் வந்துடும் சொல்ல விரும்பல, வரதுக்கு வாய்ப்புண்டுங்கிற லெவல்ல எடப்பாடி கிட்ட பிஜேபி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட், என்னாலையும் மாற்று அணி அமைக்க முடியும்னு சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து சீமான ஒரு உறுதியான தலைவராட்டு அண்ணாமலை முன்னிறுத்துறாரு.